குடிச்சிட்டு இருக்கேன்ல, வரேன் இரு. எவ்வளவு நேரம்டா குடிப்ப எரும மாடு? வேமா வாடா, காலேஜுக்கு போகணும்ல. பொங்கல் செலிப்ரேஷன் ஞாபகத்துல இருக்கா இல்லையான்னு தெரியல. நீ எவ்வளவுதான் தேய்ச்சி குடிச்சாலும் நீ கருப்பாதான் இருப்ப. வாடா. காதுல விழுகல, என்னமோ சொன்னியே, என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலையே. இல்லை, காலேஜுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். நான் என்ன முன்ன மாதிரியா? இப்போ உன் பொண்டாட்டியும் உன் கூட இல்லை இருக்கேன். நம்ம 2 பேர் கிளம்புறதுக்கு லேட் ஆகும்ல, அதுக்கு தாண்டா சொன்னேன். நான் ஒன்னும் இங்க ஒன்னும் வரவே சொல்லலையே, உங்க அண்ணன் வீட்டுல தானே இருக்க சொன்னேன். நீ தான் என் கூட தான் வருவேன்னு சொன்னா உடனே ஒரு வீடை பார்த்துட்டேன். என்ன பண்றது, நான் தங்கியிருக்க ரூம்ல உன்னை கொண்டு போய் வைக்க முடியுமா? அது பேச்சுலர்ஸ் தங்குற ரூமு. அதுக்காக நான் ஒரு வீடை பார்த்து இப்ப தனியா வந்து இருக்கேன். என்ன பண்றது, எனக்கு தாண்டி வெட்டி செலவு. என்னது காதல் கேட்கல? வெட்டி செலவா? ஓ, அப்ப நீ எப்ப என்னை பார்க்கணும்னு நினைக்கிறியோ அப்ப வந்து என்னை பாரு. காலேஜ் 2 பேரும் முடிச்சதுக்கு அப்புறமே உன் கூட வந்து ஒண்ணா இருந்துக்கிறேன். நான் அண்ணன் வீட்டுக்கே போறேன். கோவமா? இது கோவம் இல்லடா, வருத்தம். நான் உன் கூட இருக்கணும்னு நினைச்சுதான் என் அண்ணனும் அண்ணி தனியா இருக்கட்டும்னு உன் கூடயே வந்துட்டேன். எனக்கு மட்டும்தான் உன் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு போல, உனக்கு இல்லையா? அதான் என்னை அண்ணன் வீட்டுக்கே போக சொல்ற. பொண்டாட்டி, ஆர்த்தி பத்தி புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதான் இல்லையா? நான்லாம் உன்னை சரியாதான் புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ தான் என்னை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தா நீ எதுக்கு என்னை எங்க அண்ணன் வீட்டுக்கு போக சொல்ற? அதானடா நம்ம 2 பேத்துக்குள்ள பேசி வச்சிருக்கோம். நம்ம 2 பேரும் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நமக்குள்ள எதுவுமே வேணான்னு சொல்லி, அப்புறம் ஏன் உன் கூட இருக்க வேணான்னு சொல்ற? எதுக்கு நீ சம்பந்தம் இல்லாம அதை இழுத்துக்கிட்டு இருக்க? கலை, நான் அதுக்காக சொன்னேன் நீ நினைச்சியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறது வந்து தெளிவா புரிஞ்சுக்கோ. நான் உன்னை சும்மா சீன்றதுக்காண்டி தான் சொன்னேன். என்ன, எனக்கு மட்டும் உன் கூட இருக்கணும்னு ஆசை இல்லையா? பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத, புரியுதா? சும்மா நீ வம்புழுக்கிறதுக்காண்டி சொன்ன, ஏன் சொல்லக்கூடாதா? தப்பா? நான் தப்புன்னு சொன்னனா? டேய், நான் உன் பொண்டாட்டிடா, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நீ டக்குன்னு சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு, அதான் அப்படி சொன்னேன். சாரி. சாரியா? சாரி யாருக்கு வேணும்? நான் கொடுத்த பனிஷ்மெண்ட் ஞாபகம் இருக்கா? என்ன மறந்துட்டீங்க போல? இப்பதான் காலேஜ் இன்னைக்கு தாண்டி பனிஷ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணவே போற. முத நாளே இப்படி வெக்கப்பட்டீங்கன்னா இன்னும் குறை காலத்தை எப்படி ஓட்டுறது? சரி, என்னை பாரு. சரி, உன் மூஞ்சி பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இன்னைக்கு வேணா 100 முத்தம் வேணா. இன்னொரு ஐடியா இருக்கு, அதை வேணா இன்னைக்கு ஓகே பண்ணலாமா? என்ன ஐடியா? அதுவா, டேய், அன்றோடு ஆசை கோபம் அனைத்திலும் நீதா. ஆவேசம் வந்தால் கூட அடங்கும் தீதா. அன்பே நீ யாரோட அலாதி தேரோட. என்ன நாளையில இருந்து 100 முத்தம் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல? சி போடா, நீ ரொம்ப மோசம். தமிழை நனைய வைத்தது ஒரு நாள், அதில் மயங்கினேன். அலை கரையை